அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அருமையான 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். எங்கு பார்த்தாலும் நெருப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபயர் எவ்ரிவேர் யூ லுக் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபயர் எவ்ரிவேர் யூ லுக். சளைக்காமல் பதில் சொல்கிறான் அப்படிங்கிறது தான் செகண்ட் சென்டென்ஸ். கேட்குற கேள்விக்கு ஒருத்தன் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் கண்டினியூஸாக பதில் சொல்கிறான்னா சளைக்காமல் பதில் சொல்கிறானே அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. இதுவே ஆங்கிலத்தில் he answers relentlessly அப்படின்னு சொல்லலாம். he answers relentlessly. he answersனால் பதில் சொல்கிறான்னு அர்த்தம். சளைக்காமல் அப்படிங்கிறதுக்கு relentlessly என்ற adverb யூஸ் பண்ணிக்கோங்க. கோபப்படாமல் கேளுங்கள் அப்படிங்கிறது தான் தேர்ட் சென்டென்ஸ். இதை listen without getting angry அப்படின்னு சொல்லலாம். listen without getting angry. ஃபோர்த் சென்டென்ஸ், உன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லணும். யூ கேன் சே லைக் திஸ், ஐ கான் பேர் யுவர் ட்ரபிள். ஐ கான் பேர் யுவர் ட்ரபிள். நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஃபிஃப்த் சென்டென்ஸ் இது. வேறு ஏதாவது வேண்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ வாண்ட் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். டூ யூ வாண்ட் எனிதிங் எல்ஸ். லுக் அட் த சிக்ஸ்த் சென்டென்ஸ், நீ வேலை தேடுறியா அப்படின்னு கேட்கணும். இதை ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு கேளுங்க. ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் அ ஜாப். செவன்த் சென்டென்ஸ் கவனிங்களேன். நான் கடன் வாங்கவும் மாட்டேன் கொடுக்கவும் மாட்டேன். தமிழில் அடிக்கடி நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நான் கடன் வாங்கவும் மாட்டேன் கடன் கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஐ வில் நைதர் பாரோ நார் லெண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ வில் நைதர் பாரோ நார் லெண்ட். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸில் நைதர் அப்படிங்கக்கூடிய வேர்டை கவனிங்க. இதை நிறைய பேர் நெய்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை இரண்டு விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஒன்று நைதர் அப்படின்னு சொல்லுங்கள், அல்லது நீதர் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, நெய்தர்னு சொல்ல வேண்டாம். அதை கச்சிதமாக செய் அப்படிங்கிறது தான் எய்த் சென்டென்ஸாக நாம் இங்கே பார்க்குறோம். இந்த வாக்கியத்தை டூ இட் பர்ஃபெக்ட்லி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். டூ இட் பர்ஃபெக்ட்லி. நைன்த் சென்டென்ஸ், அதை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது. இப்படி சொல்லுங்கள். இட் கான் பி டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். இட் கான் பி டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். This is what the last sentence in this video. இதுதான் உன் முடிவா அப்படின்னு கேள்வி எழுப்புவதற்கு is this your decision அப்படின்னு கேட்கலாம். Is this your decision? That's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. Thank you.